ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இது வந்து கொய்யாக்காய் நிறைய காய்க்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்களா நாமளே ஒரு செடி வந்து கட்டு செடின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி கட்ட போகிறோம். கட்டி ஒரு 2 மாதம் ஆகுனா இது வேறு இறங்கிரும். அப்போ வந்து இந்த கவரில் இப்போதைக்கு போட்டு வைக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் ஆனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். ஒவ்வொரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டுக்கு வீடியோ ஓட்டிட்டாரு பாருங்க. இப்போ இந்த கவரில் வந்து கொஞ்சம் செம்மண் போட்டுக்கிறோம். மண் அவ்வளோதெல்லாம் காட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கவர் மண் போட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு சமமான இடத்துல வைக்க போகிறோம். சமமாக வச்சுட்டு கீழே சாயாத அளவுக்கு இப்போ வந்து இதை வந்து இந்த இது வந்து மணலை போகிற அளவுக்கு வைக்க போகிறோம். எத்தனை மாதம் இருக்கணும்? ஒரு 60 நாள் 90 நாள். அதுக்கு மேலே அந்த குச்சி முழுகிற அளவுக்கு மண் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா நல்லா பாருங்க. மண் போட்டு நிறைய ரப்பிடணும். நம்ம தலைவர் வந்துட்டாரு. வீடியோ எடுத்து ஒட்டு சைடு எடுக்கிறேன் தம்பி. அதே அப்படியே சொல்லிட்டேன். அதை கீழே வச்சு மண்ணில் சமைக்கணுங்க. கவர்லேயே வச்சாச்சு. ஐயோ, வீரம் வரைக்கும் கவரில் வைக்கணும். அது சத்து பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மண்ணை 3/4 கவர் ரப்பியாச்சு. தண்ணி கொஞ்சம் கொண்டா. தண்ணி கொண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிஞ்சாடியே வச்சு நாம் இது பண்ண போகிறோம் பாருங்க. பிஞ்செல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 3 மாதம் அப்படியே நம்ம வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்களா வேர் பிடிச்சிக்கும். அப்புறமேட்டு வந்து இந்த பக்கத்தை வந்து கட் பண்ணி விட்டுறணும். மரத்துலேருந்து வர பக்கம் கட் பண்ணிடணும். இந்த பக்கம் வந்து வேர் பிடிக்கும்போது இது வாடாமல் இருக்கும். அப்படியே வந்து நாம் வேறு இடத்துல வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியாக அதை கட் பண்ணி செடி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு காட்டுறோம். இப்போதைக்கு இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற குளிர்ச்சினால் நல்லா வேர் பிடிச்சியும். அதனால் இப்போ வந்து ஒரு செடி கட்டி வைக்க போகிறோம். இது நல்லா காய் வந்து நல்லா காய்க்குது. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி இந்த ஒரு காய் பெரிய காய் பிடிக்குமா? இது தண்ணி ஊற்றிட்டு வராரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய காய் இருக்குதுன்ட்டு. அதை நான் பிச்சு நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா பெரிய காயாக பார்த்தீங்களா ஒரு 200 கிராம் காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்பி இப்போ சாப்பிட போகிறாரு இந்த காயை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஒரு காய் சாப்பிட்டேன். வாங்க நீங்களும் ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்லாம். இன்னும் ஒரு வாரத்தில் நிறையா பழுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு காய்தா பாரு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே என்ன காயெல்லாம் இருக்குது பார்த்துக்காங்க. நாம் வந்து இதை வந்து இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் கட்டடம் போட போகிறாங்க. இந்த செடி வந்து இது தச்சோட்டு ஓட்டத்துலேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு ஊற்றிட்டு கொடுப்பா. எப்படி பிடிக்கிறது? இது எப்படி பிடிக்கிறது? என்ன உனக்குலாம் மண்டையில மூளை? டப்பாவில் கொண்டு அங்கே விரல பட்டுச்சுன்னா இதாயிரும். நடா கோயந்தா வேலை செய்ய வேற எதெல்லாம் கொண்டுட்டு வருவேன். பாருங்க தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ தண்ணின்னு சொல்லிவிட? 1 லிட்டரா 1/2 லிட்டரா? 1/2 லிட்டர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் கழிச்சு வாரத்தில் 2 நாளைக்கு 1/2 லிட்டர் ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். நாளைக்கே வேர் பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். கையெல்லாம் மண்ணாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.